இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மிஸ்செலினியஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து நார்மல் கேட்டகரியில் வராது, இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நாட் ஃபிட் நீட்லி இன்டு மேஜர் கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ். இது வந்து நார்மல் மேஜர் கேட்டகரியில் வராது, அதனால தான் இதுக்கு வந்து இதர கேட்டகரியில் வரும். அதனால தான் மிஸ்செலினியஸ் ட்ரக்ஸ். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் குரூப் ஆஃப் மெடிகேஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு குரூப் நார்மலாக வர மெக்கானிசத்துக்கு கீழே வராது. இட் ஹேவிங் வைடர் ரேஞ்ச் ஆஃப் த ட்ரக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ in this one drugs for என்னென்ன கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் மிஸ்செலினியஸில் வருதுன்னா டி அடிக்ஷன், சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரீசக்சியேஷன் அண்ட் எமர்ஜென்சி, தென் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இம்யூனோசப்ரசன்ட், ஆன்டிடோட், ஆன்டிவேனம், தென் வேக்சின்ஸ் அண்ட் சீரா. ஸோ இதில் எல்லா கேட்டகரியும் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இதில் வந்து டி அடிக்ஷன், சிபிஆர் அண்டு எமர்ஜென்சி, விட்டமின்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் இதில் வந்து மினரல்ஸ், இம்யூனோசப்ரசன்ட், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி அடிக்ஷன். இதில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து டைசல்ஃபிராம். இது வந்து ஆல்கஹால் அப்யூஸ் ட்ரக்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளாக்கிங் த பிரேக் டவுன் ஆஃப் ஆல்கஹால், காசிங் அன்பிளசன்ட் சைடு எஃபெக்ட். என்னென்னா வாமிட்டிங், அப்செட் ஸ்டொமக் இதெல்லாம் வந்து கொடுக்கும். when even a small amount of alcohol is consumed. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் எடுத்தால் கூட இது வந்து பிளாக்கிங் தட் பிரேக் டவுன் ஆஃப் ஆல்கஹால். எவ்வளோ யூஸ் பண்ணணும், த டைசல் ஃப்ரம் 100 to 200 mg per day. தென் சிபிஆர் அண்ட் எமர்ஜென்சி எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ். இங்கே வந்து மசாஜ் தேவைப்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் கேஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். மெயினாக வந்து கார்டியாக் அரெஸ்ட்டு, ஷாக் கண்டிஷனில், ரெஸ்பிரேட்ரி அரெஸ்ட், அது மாதிரியான கண்டிஷனில் இது தேவைப்படுது. இதில் வந்து நர்சிங் கேர் என்னென்னு சொல்லி பார்த்தா அப்ளை கார்டியாக் மானிட்டர், ரெக்கார்ட் எலக்ட்ரோ கார்டியாக் ஈவெண்ட், தென் இமீடியேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஃபைப்ரிலேஷன், எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறது, தென் quickly attend airway and oxygen insert and oral, அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஏர்வே கொடுத்து அவங்கள மெயின்டைன் பண்ணுறது. தென் ஸ்டார்டட் இன்ட்ராவீனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் கேத்தரைசேஷன் ஷுட் பி மெயின்டைன். இதெல்லாம் வந்து நர்சிங்கோட மெயின் ரோலு. மெடிகேஷன் சொல்லி பார்க்குறப்ப எஃபினெப்ரின் வந்து கொடுக்கணும். எதுக்குன்னா வந்து இன்க்ரீஸிங் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ட் அண்ட் பிளட் ப்ரெஷர். தென் அட்ராஃபின் வந்து அது வந்து என்னது பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை வந்து குறைக்கும், எஸ்சிஏ நோடையும் ஏவி கண்டிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் ப்ரீத்திங் வந்து நார்மலாக்கும். தென் சோடியம் பைகார்பனேட் வந்து தட் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷனை வந்து கிளியர் பண்ணும். தென் வாசோப்ரெசின் இன்க்ரீஸிங் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட். தென் இது இப்போ வந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறோம். அட்ரினலின், இது வந்து அனஃபைலாக்டிக் ஷாக்கு, அதாவது ஷாக்குங்கிறப்ப கம்ப்ளீட் கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ், கார்டியாக் அரெஸ்ட், ஆஸ்மா இது மாதிரிங்கிறப்ப இது மாதிரியான கண்டிஷனில் வந்து அட்ரினலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் சப்குட்டேனியஸாக 0.5 to 1 ml. தென் அமினோபைலின் வந்து பிராங்கியல் ஆஸ்மா கண்டிஷனில் ரூட் வந்து இன்ட்ராவீனஸ் 250 to 500 mg. தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் அட்ரோஃபைன் பிராடிகார்டியா கண்டிஷன், பாய்சனிங் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது. சப்குட்டேனியஸ் ரூட் இன்ட்ராமஸ்குலர் இன்ட்ராவீனஸ் 0.2 to 2 mg. தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஆஃபில் அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ ரூட் வந்து இன்ட்ராமஸ்குலர் 25 mg. தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் அனால்ஜியா பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஆன்டிபைரேட்டிக் கண்டிஷனுக்கு இன்ட்ராமஸ்குலர் ஆர் இன்ட்ராவீனஸில் டோஸ் வந்து 100 to 250 mg. தென் இன்ஜெக்ஷன் டைஜாக்சின் ஹார்ட் ஃபெயிலியர் ஃபைப்ரிலேஷன் கண்டிஷனில் டோஸ் வந்து 0.5 mg. தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபீனோபார்பிட்டோன் எபிலெப்சி கண்டிஷன், இன்சோம்னியா கண்டிஷனில் வந்து இன்ட்ரா ரூட், இன்ட்ரா வீனஸ், இன்ட்ரா மஸ்குலரா
100 to 200 mg. Then injection of மீபென்டைன் மீபென்டின் இது வந்து ஹைப்போடென்ஷனுக்காக இன்ட்ராமஸ்குலர் ஆர் இன்ட்ராவீனஸ் 20 to 80. Then morphine injection, morphine myocardial infarction, analgesic condition, தென் கிப்னாட்டிக் கண்டிஷனுக்கு வந்து இன்ட்ராமஸ்குலர் இன்ட்ராவீனஸாக வந்து 10 to 20 mg. இங்கே வந்து முக்கியமான ட்ரக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் எதுக்கு இன்ஜெக்ட் பண்ணோன்னு. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸில் வந்து விட்டமின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் B1 இதோட கிளினிக்கல் மெயினாக வந்து விட்டமின் B1 டிஃபிஷியன்சிங்கிறப்ப பெரிபெரி டிசீஸ், அனரெக்சியா, ஈட்டிங் டிஸார்டர், கேஸ்ட்ரிக் அட்டோனி, மசில் வந்து ஸ்மூத் அந்த ஸ்டொமக் மசில் வந்து வீக்காக இருக்கிறது, இன்டைஜஷன் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதனால் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபேட்டிக், நியூரைட்டிஸ், பேராலைசிஸ், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் வந்து கார்டியாக் ஃபெயிலியர், வாசோடைலேஷன் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. தென் ரெக்யூர்மெண்ட் அதாவது விட்டமின் B12 எடுக்காட்டி அதனால் வந்து என்ன எடுக்கிறோம் 0.5 mg per 1000 கலோரிஸுக்கு வந்து எடுக்கணும். ஃபுட் சோர்ஸ் வந்து ஃபோர்க்கு, லிவர், பீஃபு, ஹோல் என்ரிச்டு கிரைன். விட்டமின் B12ங்கிறப்ப ரைஃபோஃப்ளோவின் இது வந்து இது டிஃபிஷியன்சினால் என்ன ஆகுதுன்னா ஊண்ட் அக்ரிவியேஷன் நடக்குது. சிலியோசிஸ் அப்படிங்கிறப்ப 2 சைடு மவுத்தில் வந்து எண்டில் வந்து கிராக், ரெட்னஸ், அது சோர்னஸ் வரும். க்ளோசிட்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து டங்கில் வந்து நார்மலாக சைடில் வந்து ரெட்டிஷாக இருக்கும், மிடில் பார்ட்டில் வந்து ஒயிட்டாக இருக்கும். தென் ஐ இரிட்டேஷனுக்கு, ஃபோட்டோஃபோபியா கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட ரெக்யூர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா விட்டமின் B12 வந்து 0.6 mg per 1000 கலோரிஸுக்கு. ஃபுட் சோர்ஸ் வந்து மில்க்கு, லிவர், என்ரிச் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. தென் விட்டமின் B3 நியாசின் அது வந்து நிக்கோட்டினிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டிஃபிஷியன்சி வந்து பெலக்ரா 3D அது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் 4th டியை காஸ் பண்ணும். டயேரியா, டிமென்டியா, டெர்மாடைட்டிஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி டெத் வரும். ரெக்யூர்மெண்ட் 14 to 20 mg. ஃபுட் மெட்டீரியல் மீட்டு, பீனட்டு, என்ரிச்டு கிரைன்ஸில் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் B5 பேண்டோதெனிக் ஆசிட் இது வந்து லைப்போஜெனிசிஸ், லிப்பிட் ஃபார்மேஷன், ஜெனிசிஸ் மீன்ஸ் சிந்தசிஸ், ஃபார்மேஷன், அமினோ ஆசிட்டை வந்து அதிகமாக ஆக்டிவேட் பண்ணும். ஃபார்மேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அண்டு தட் ஹெமரேஜிக்கல் டிஸார்டர் இதெல்லாம் வந்து இதோட டிஃபிஷியன்சினால். அதனால் வந்து லிவர், எக்கு, ஸ்கிம்டு மில்க்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து விட்டமின் B5 இருக்குது எடுத்துக்கணும். தென் விட்டமின் B6ங்கிறப்ப பைரிடாக்சின் இது வந்து மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனிமியா டிஃபிஷியன்சி வந்து அனிமியாவை காஸ் பண்ணும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஹைப்பர் இரிட்டபிலிட்டியை காஸ் பண்ணும், கன்வல்ஷனை காஸ் பண்ணும், நியூரைட்டிஸை காஸ் பண்ணும். ரெக்யூர்மெண்ட் 2 mg. ஃபுட்டில் வந்து வீட்டில், கார்னில், மீட்டில், லிவர்லலாம் அதிகமாக அனிமல் லிவர்ஸில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் விட்டமின் B7 சொல்லி பார்த்தா பயோட்டின் இது வந்து என்னென்னா 30 mg per day எடுத்துக்கணும். எக் யோக்லேயும் லிவர்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் விட்டமின் B9 பார்த்தா ஃபோலிக் ஆசிட் இது வந்து பெர்னீசியஸ் அனிமியா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு. இது எவ்வளோ தேவைப்படுதுன்னா ரெக்யூர்மெண்ட் 400 mg. ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து 800 mg. லிவர், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு விட்டமின் B12 லாஸ்ட்டு பி காம்ப்ளெக்ஸில் வர விட்டமின் கோபாலமைன் நெசசரி வந்து இதோட தேவை எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு வேணும், டிஎன்ஏ சிந்தசிஸுக்கு வேணும், மெயின்டைனிங் பண்ணுற ஹெல்த்தி நர்வ் சிஸ்டம் மெயின்டைன் பண்ண தேவைப்படுது. இது வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்டில் எடுத்துக்கலாம். சைனோகாபாலமின், மெத்தனோகாபாலமின் இது வந்து பெர்னீசியஸ் அனீமியா கண்டிஷனில் வந்து இன்ட்ராமஸ்குலராக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தென் விட்டமின் சி இது வாட்டர் சாலிபிள் வந்து பி காம்ப்ளெக்ஸும் சியும். ஸோ அஸ்கார்பிக் ஆசிட் ஸ்கர்விங்கிற டிசீஸ் அதாவது கம் ப்ளீடிங் வரும்ல அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, வூண்ட் ஹீலிங், தென் டிஷ்யூ ஃபார்மேஷன் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. ரெக்யூர்மெண்ட் 60 mg அடல்ட். தென் விட்டமின் சி ஃபுட் சோர்ஸ்னு பார்த்தா சிட்ரஸ் ஃப்ரூட்டு, கேபேஜ், ஸ்ட்ராபெர்ரி, மெலன்.
Then fat soluble vitamin A retinol. அடல்ட் மேலுக்கு வந்து 5000 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும் ஃபீமேலுக்கு வந்து 4000 இன்டர்நேஷ்னல் யூனிட் தேவைப்படுது. ஃபுட் மெட்டீரியல்னு பார்க்குறப்ப லிவர், க்ரீம், பட்டர், ஹோல் மில்க்கு, க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஆக்ஷன் பார்த்தா நைட் பிளைண்ட்னஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும், தென் ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரைன் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஃபால்ட்டி டூத் ஃபார்மேஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். தென் விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால். இது வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துகிற டிசீஸ் வந்து ரிக்கட்ஸ், பெரியவங்களுக்கு ஏற்படுத்துகிறது வந்து ஆஸ்ட்ரியோமலேசியா. இது வந்து அதுவும் இல்லாமல் ஃபால்ட்டி போன் க்ரோத்தும் வரும். அடல்ட்டுக்கு வந்து 5 to 10 mg தேவைப்படுது. ப்ரெக்னென்சி லேடி, லாக்டேஷன் லேடிக்கு வந்து 10 to 12.5 mg தேவைப்படுது. சில்ட்ரனுக்கு வந்து 3 to 10 mg. இது வந்து ஃபிஷ் ஆயிலில், சன்லைட்டில், மில்க்லலாம் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் வந்து விட்டமின் இ டோகோஃபெரால், ஹீமோலைசிஸ் ஆஃப் ஆர்பிசி, அனிமியா, ஸ்டெரிலிட்டி அதுக்கு தேவைப்படுது. அனிமியா கண்ட்ரோல் பண்ண இந்த ஸ்டெரிலிட்டி, அந்த குழந்தை இல்லாமல் இருக்குது அந்த அதுக்கு வந்து விட்டமின் இ எசென்சியல். ஓகே, ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளத்துக்கு. அடல்ட் வந்து 8 to 10 mg. ப்ரெக்னென்ட் லேடி வந்து லாக்டேஷன் பீரியடில் வந்து 10 to 11 mg. சில்ட்ரன் வந்து 3 to 10 mg. ஃபுட் சோர்ஸ் வந்து வெஜிடபிள் ஆயிலில் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஃபைனல் விட்டமின் கே. இது வந்து 2 ஃபார்மில் இருக்குது, K1 அண்டு K2. வெஜிடபிள் ஃபார்மில் வந்து ஃபைலோகுயினோன். K2 வந்து நான்வெஜ் சோர்ஸில் மீனாகுயினோன். இது வந்து ஹெமரேஜிக்கல் டிஸார்டர் ஆஃப் நியூபார்ன், பிலியரி டிசீஸ், ப்ரொலாங்டு ஆன்டிபயோட்டிக் தெரப்பி, ஆன்டிகோயாகுலன்ட் தெரப்பி, இதுக்கெலாம் வந்து விட்டமின் கே தேவைப்படுது. ஃபுட் சோர்ஸ் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, சீஸு, எக்கு, யோக்கு, லிவர். மினரல் சம் அதர் கேட்டகரிலாம் வந்து பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து the de-addiction, emergency, CPR, then vitamins. அதில் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலிபிள் விட்டமின் இந்த கேட்டகரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் திங்ஸ் பார்ட் 2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.